நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீரூற்றை போலவே நீ இருப்பாய். வறட்சியான காலங்களில் பொன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களில் பொன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். பிள்ளைகளே, வறட்சியான காலங்களில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்றாரு, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரத்தை போல கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மிகுதியாய் கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு சினிமா நடிகர் ஒரு காலத்திலே எங்களுடைய போய்கொண்டிருக்க அந்த சபைக்கு வந்துட்டு இருந்தார். அவர் பேர் VK ராமசாமி என்று ஒரு பெரிய நடிகர். எல்லாரோட நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசன், MGR. நான் இந்த பாடலை பாடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் பயங்கர கடல்ல பிரச்சனையில மாட்டிக்கொண்டு எப்படி வெளியே வர்றது என்று திகைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது, தம்பி இன்னொரு தடவை இந்த பாடலை பாடுறீங்களான்னு சொல்லுவாரு. அப்போ எனக்கு அவரை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நோக்கி அன்னைக்கர் இன்னைக்கு பார்க்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அதை நான் உங்களுக்கு பாடுகிறேன். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீரூற்றை போலவே நீருபாய். வறட்சியான காலங்களில் உன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களில் உன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். வறட்சியான காலங்கள். வறட்சி என்றால் வெறும் பண வறட்சி இல்ல, மன கஷ்டத்தினால் வறட்சி, வியாதினால் வறட்சி, சமாதானம் இல்லாம வறட்சி. எங்க போனாலும் சந்தோஷம் வேணும்னு சொல்லி அநேக இடங்களுக்கு போனா கூட கொஞ்ச நேரம் சந்தோஷம், அதுக்கப்புறம் எல்லாம் மாறி ஏதோ ஒரு துக்கம் அவங்களுக்கு தொண்டை அடைக்கிறது. என்ன பண்றதுன்னே தெரியல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போலும் வற்றாத நீற்றை போலும் உன்னை நான் மாற்றுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். God bless you. Have a wonderful day.